கட்டுமான பகுதி ஒன்றில் தொழிலாளர்கள் கும்பலாக கைகலப்பில் ஈடுபடும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட பகுதியில் காவல்துறையினர் சோதனை நடத்தியதாக கூலாய் மாவட்ட காவல்துறை ஆணையர் தான் செங் லீ தெரிவித்தார். காணொளியில் உள்ள கட்டுமான பகுதி ஜகூர் கூலாயில் உள்ள இடம் என்பது உறுதியானதும் சம்பந்தப்பட்ட கட்டுமான பகுதியில் உள்ளவர்களிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் இது தொடர்பாக எந்த ஒரு தரப்பினரும் இதுவரையில் புகார் எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக் தனது தண்டனை காலத்தை சிறையில் அனுபவித்து வரும் நிலையில் தண்டனையின் எஞ்சிய காலத்தை வீட்டுக்காவலில் அனுபவிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நஜீப்பின் வழக்கறிஞர் முகமது ஃபர்ஹான் முகமது ஷாஃபி இதனை நேற்று உறுதிப்படுத்தினார். இதற்கான நோட்டீஸ் ஜூலை 9ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது என்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வழக்கை செவிமடுக்க அக்டோபர் 7ஆம் தேதியை நிர்ணயித்துள்ளது என்றும் ஃபர்ஹான் கூறினார். ஆயுதப்படைகள் நிதி வாரியம் மீது பொது கணக்கு குழு தற்போது விசாரணை நடத்தி வருகிறது. அந்த விசாரணைக்கு தற்காப்புத்துறை அமைச்சர் டஸ்ரீ முகமது காலித் நூர்டின், அந்த வாரியத்தின் முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ ராஜா முகமது அஃபாண்டி, ராஜா முகமது நூர், முன்னாள் தலைமை அதிகாரி டத்தோ அமட் நசீம் அப்துல் ரஹ்மான், அவ்வாரியத்தின் வியூக பிரிவின் முன்னாள் மூத்த இயக்குனர் டயானா ரொகாயா உமார் ஆகியோர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று பொது கணக்கு குழுவின் தலைவர் டத்தோ மாஸ் எர்மியாத்தி சம்சுரீன் நேற்று தெரிவித்தார். அவ்வாரியம் மீது பொது கணக்கு குழு நடத்தி வரும் விசாரணை ஆகஸ்ட் 7ஆம் தேதி மீண்டும் தொடங்கும் போது அவர்கள் அனைவரும் அழைக்கப்படுவார்கள் என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு கூலாய் நாடாளுமன்ற தொகுதியின் கீழ் 18 ஆலயங்களுக்கும் இந்திய அரசு சாரா இயக்கங்களுக்கும் மொத்தம் 97,000 வெள்ளி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். முழுமையான ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பங்கள் இத்தொகுதியின் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னர் அவை அங்கீகரிக்கப்பட்டதாக அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தியோனி சிங் தெரிவித்தார். இத்தொகுதியின் கீழ் பதிவு பெற்ற ஆலயங்கள் முறையான ஒதுக்கீட்டை பெற விண்ணப்பங்களை கூலாய் நாடாளுமன்ற மக்கள் சேவை மையத்தில் சமர்ப்பிக்கலாம் என்றும் கூலாயில் உள்ள ஆலயங்களுக்கான முறையான ஒதுக்கீட்டை தொடர்ந்து தாம் வழங்குவேன் என்றும் அவர் உறுதி அளித்தார். டிக்டாக் பிரபலம் ராஜேஸ்வரியை இணையம் வாயிலாக பகடிவதை செய்ததாக லாரி ஓட்டுநரான 43 வயது பி சதீஷ்குமார் மற்றும் 34 வயது பி ஷாலினி ஆகியோர் மீது நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சுமத்தப்பட்டது. டுலால் பிரதர்ஸ் 360 எனும் தன்னுடைய டிக்டாக் கணக்கு வாயிலாக மற்றவர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் ஆபாசமான வாசகங்களை வேண்டுமென்றே வெளியிட்டதாக சதீஷ்குமார் மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டது. இணைய வசதிகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு வரைக்குமான சிறை தண்டனை, 50,000 வெள்ளி அபராதம் அல்லது இரண்டுமே சேர்த்து விதிக்க அச்சட்டத்தில் இடம் உள்ளது. இதனிடையே மற்றொரு நீதிமன்றத்தில் ஷாலினிக்கு 100 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. முதியோர் காப்பகத்தில் வேலை செய்து வந்தவரான ஷாலினி கடந்த ஜூலை 1ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அல்பா குயின்ஷா எனும் தன்னுடைய டிக்டாக் கணக்கின் கீழ் அவமரியாதையான வாசகங்களை வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கம்போங் ஸ்ரீ கலேடாங்கில் உள்ள செம்பனை தோட்டத்தில் நூர் ஃபாரா கத்னியின் சடலத்தை போலீசார் கண்டெடுத்தனர் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசைன் ஒமர் கான் தெரிவித்துள்ளார். இம்மாதம் ஜூலை 15ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் ஸ்லாங்கூர் போலீஸ் குழு ஒன்று விசாரணை மேற்கொண்டதில் அப்பெண்ணின் சடலத்தை கண்டெடுத்தனர். கண்டெடுக்கப்பட்ட நூர் ஃபாரா கத்னி இம்மாதம் 11ஆம் தேதி தஞ்சோங் மாலிம் பகுதியில் காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்டது என்று அவர் கூறினார். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 26 வயதுடைய போலீஸ் அதிகாரியை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் காணாமல் போன பெண் கம்போங் ஸ்ரீ கலேடாங்கில் ஒரு செம்பனை தோட்டத்தில் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டதாக அவர் கூறினார். இக்கொலை தொடர்பாக குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.